அனைவருக்கும் வணக்கம். இந்துடா அப்படின்னு ஒரு படத்தோட விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை இப்போ சமீபத்தில் யூடியூப்பில் அவங்களா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட படத்துக்கு பட்ஜெட் 1 கோடிக்கு மேலே. அதை தேசிய உணர்வு உள்ள தங்களால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வசதிக்கு முடிந்த அளவுக்கு அவருக்கு பண உதவி பண்ணி அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சின்னப்பா கணேசன் அவர்களுக்கு உதவி இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஏன் யூடியூப்பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குவார்ட்ரு கட்டிங்கு இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது ரெட் ஜெயண்ட் படங்கள் இது மாதிரி மூவ் பண்ணுறப்ப அதை வாங்கி அவங்களே தயாரிக்கிறாங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த தமிழ் திரையுலகத்தோட அனைத்து தியேட்டர்களும் இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்ல ஊடகங்களுக்கு எவ்வளவு தட்டுப்பாடு வறட்சி நிலவுதோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர்களுக்கும் பஞ்சம். அதனால தான் இந்த கேரளா ஸ்டோரி 1 அந்த பார்ட் 1எல்லாம் இங்கே ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிறாங்க. இவங்க நினச்சாதான் அந்த படம் ரிலீஸ் ஆகணும், இவங்க நினைக்கலன்னா ரிலீஸ் ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடோட மாஃபியா, அதாவது திரைப்பட மாஃபியா அப்படி தான் இருக்குது. சரி, அது வரல இப்போ விஷயம். என்னென்னா, இந்த இந்திராங்கிற படத்தை அவன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தால் 3 கோடியோ 30 கோடியோ கூட சம்பாதிச்சிருக்கலாம். அவங்களுக்கு நோக்கமாக அதுவும் இல்லை, சம்பாதிப்பதில்லை, மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். தெரு முனை பிரச்சார கூட்டங்கள் சமூக வலைதளங்களை விட்டு யூடியூப்பில் பேசுகிறத ஒரு படத்தில் ஒரு மைய கருவாக வச்சு ஒரு 2 சின்ன கிளைக்கதைகளை வச்சு சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு அவங்களால் சொல்லப்பட்ட விஷயம் இந்த படத்தில் குறைவாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு விதை. இந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய விருட்சத்தின் தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்து சமூகமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மறைமுகமான அஜெண்டாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடியும். இந்துக்கள் நாம் யாருங்கிறத உணரணும். இது அரசியல் ரீதியாக எப்படி மையப்படுது, அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் ஆதி திராவிடர் நாடார் தேவர் கோணாருன்னு தமிழ் சமூகம் எப்படி நாசமாகுது அப்படிங்கிறத பட்டவர்த்தமாக குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. இதோட வீரியத்தை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தோட இடையிலேயே இன்டர்வல் பிளாக்கில் ஒரு இது வருது, மெசேஜ். அதுபடி அவருக்கு பணம் அனுப்பி உதவுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன கைங்கரியம் தயவு செஞ்சு பண்ணுவீங்க. அந்த இந்திரா படத்துக்கு சார்பாக ஒரு சினிமாக்காரனாக நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.